மகிழ்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதை வச்சுனா வான்கோழி வச்சு ஒரு வறுவல் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம்ஸ் வான்கோழி வந்து பிரஸ்ட் பீஸ் நல்லா போன்லெஸ்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து நான் வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நார்மலா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 3 பெரிய மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடி பொடியாக வச்சுருக்கேன். இது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி நம்ம ஒரு பியூரி மாதிரி எடுத்துக்க போகிறோம். அதனால நம்ம இஷ்டப்பட்ட சைஸில் வெட்டிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டீஸ்பூனுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வான்கோழி வறுவல் செய்யறதுக்காக நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். வந்து நம்ம ஒரு பேஸ் கிரேவி வந்து தயார் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே அதுல வந்து நம்ம 2 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியா கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 2-3 நிமிஷமா நல்லா வதங்கிட்டு, இது கூட வந்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த தக்காளி வந்து எவ்வளோ தூரம் வதங்கணும்னா நல்லா அதுலேருந்து ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிட்டு தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சு, இந்நேரம் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கூல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம டர்க்கியோட வறுவல் வந்து கொஞ்சம் கிரேவியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட வாசனை ஜாமான்கள் என்னெல்லாம் சேர்த்துக்கிறேன்னா, ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூட கொஞ்சோண்டு பட்டை எல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் வந்து நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல டர்க்கி துண்டுகள், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கலந்துட்டு இதோட வந்து நம்ம இப்போ என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சு ஒரு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வான்கோழி வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து 30 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து உப்பு எல்லாம் காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நான் வேக விட போகிறேன். நான் வந்து குறைச்ச சூடில் வச்சு தான் வேக விடுறேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு மிதமான சூட்டில் வச்சு வேக விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வான்கோழி வறுவல் வந்து ஓரளவுக்கு பாருங்க நல்லா வத்தி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வான்கோழி வறுவல் வந்து இன்னும் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. கோழி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அது வரைக்கும் வேக வச்சு இன்னும் நல்லா இதை சுண்ட விட்டு வத்தி எடுத்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான வான்கோழி வறுவல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் நான் இப்போ கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகிட்டு, இன்னொரு 15 மினிட்ஸில் இது எல்லாமே இன்னும் சுண்டி நல்லா வத்தி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான வான்கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மல்லித்தலை மட்டும் தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்ம வான்கோழி வறுவல். இதை வந்து நம்ம இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான வான்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி அதை வந்து தேங்காய் பால் சாதத்து கூட நான் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எதாவது வெரைட்டி ரைஸ், பீஸ் புலாவ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மகிழ்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய், டேக் கேர்.